சிறப்பு விருந்தினராக வருவதுள்ள கபடி ஆடிய வீரர்கள் இடம்பெற்றுள்ளார்கள். இதோ ஆட்டம் ஆரம்பம். அழகான ஒரு ஆட்டம். முதல் புள்ளி கூடங்குளம் பாடி செல்வர் செட்டிக்குளம் அணியை சேர்ந்தவர், ஒரு நல்ல வீரர். அந்த அணிக்காக பல போட்டிகளில் அட்வான்ஸ் புள்ளி கூடங்குளம் அணியினர். இது பாடுறது நேசஸ் பிளேயர். அழகான ஒரு ரைடு, அருமையான ரைடு. ஒரு அழகான ஆட்டம். செட்டிக்குளம் அணியினர் இன்னும் தங்கள் கணக்கை துவக்கவில்லை. பார்ப்போம். அழகான ரைட், அழகான மூன்று வெற்றி புள்ளி செட்டிக்குளம் அணியினருக்கு. ஒரு அழகான ஆட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இரு அணிகளும் தலா 3 புள்ளிகள். அருமையான ரைட், அழகான ரைட். சிறந்த ஒரு ஆட்டக்காரர். அருமையான ஆட்டம், அழகான ஒரு ஆட்டம். ஒரு வெற்றி அணியினருக்கு ஒரு வெற்றி. இப்பொழுது பாடி செல்பவர் பெயர் சரவணன், நேசஸ் பிளேயர். இவர் ஒரு சிறந்த ஆட்டக்காரர். அருமையான ஒரு ரைட். கூடங்குளம் அணி வீரர் சமநிலையில் உள்ளது. டைம் அவுட் முடிந்தது. செட்டிக்குளம் அணி வீரர் அழகான ஆட்டம், அழகான கேட்ச், அழகான உறுதி. சூப்பர் ரைட். 3 புள்ளி எடுக்கப்பட்ட புள்ளி. 7 புள்ளிகளுடன் செட்டிக்குளம் அணியினர் முன்னிலையிலும் 4 புள்ளிகளுடன் அதை பின்தொடர்ந்து கூடங்குளம் அணியினரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அழகான ஒரு கேட்ச். சரவணன் முடிஞ்ச 1+2 அங்க ஒண்ணு பண்ண முடியாது. ஒரு அழகான ஒரு அழகான புள்ளி. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி செட்டிக்குளம் வீரர்.
கூடங்குளம் அணி வீரர். இவர் ஒரு சிறந்த வீரர். சூப்பர் ரைட் 3 புள்ளி. கூடங்குளம் அணிக்காக 3 வெற்றி புள்ளிகளை தட்டி சென்றார். அழகான ஒரு அழகான அழகான ரைட். நடுவர் சொன்னதை கேட்க வேண்டும். அதுவும் குறிப்பா சைடு அம்பேர் லைன் அம்பேர் சொன்னா அதை ஏற்று விடுங்க. தயவு செய்து நடுவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். இரு அணி வீரர்களும் நல்ல வீரர்கள். செட்டிக்குளம் அணியினர் 12 வெற்றி புள்ளிகளையும் கூடங்குளம் அணியினர் 8 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளார்கள். மேற்கு பகுதியில் தயவு செய்து அழகான ஒரு கேட்ச். சூப்பர் டேக்கர். 3 வீரர்கள் இருக்கும்போது வாய்ப்பை பயன்படுத்தி செட்டிக்குளம் அணியினர் இப்பொழுது 2 வெற்றி புள்ளிகளை பெற்றார்கள். ஒரு வெற்றி புள்ளி செட்டிக்குளம். உட்கார்ந்தா நிறைய பேர் பார்க்கலாம். தயவு செய்து நட்டமா இருக்காங்க. மேற்கு பகுதியில் நிற்பவர்கள் அழகான ஒரு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து போல் ஒரு வெற்றி புள்ளி. பந்து போல் வந்து உறிந்து சேர்ந்து ஒரு புள்ளியை பெற்றார். அழகான ரைட். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. அடுத்து ஆட வேண்டிய MK பிரதர்ஸ் அணியினரும் இட்டமொழி அணியினரும் உங்களை தயார்படுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இரு இடைவேளை. செட்டிக்குளம் 14, 16, கூடங்குளம் அணியினர் 9, 16, 9. பின்தங்கிய நிலையில் ஆட்டம் இடைவேளை. இவர் ஒரு சிறந்த வீரர். பல போட்டிகளில் கூடங்குளம் அணிக்காக பல வெற்றிகளை பெற உதவி புரிந்த ஒரு ஆட்டக்காரர். நீங்க கூட ஆளுங்களை பார்க்க வழியில்லாம இருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. சரி சரி. ரைட்ல 3 பாயிண்ட் எடுத்தாரு. இந்த தடவை எப்படி எடுக்கான்னு பார்ப்போம். 16, 10. அழகாக இல்லை.
17-10. கூடங்குளம் அணியினர் பார்க்க முடியாது. 7 பாயிண்ட் தான், ஒரு லீடிங் கிடையாது. எந்த நேரத்திலும் எந்த தடையும் நடக்கும் கபடியில. பொன்னியா சார், உடற்கல்வி ஆசிரியர், PDCA குருவால்பேரி மேல்நிலைப்பள்ளி. நல்ல ஒரு முயற்சி. வீரர் புள்ளிகள் பெறாத பட்சத்தில் அவர் அவுட் என்று அறிவிக்கப்பட்டு எதிரணிக்கு ஒரு பாயிண்ட் வழங்கப்படும். அழகான ஆட்டம். இரு அணிகளும் ஒரு சிறந்த அணி. MK brothers MK brothers இட்டமொழி. அது யாரா? கடைசி 5 நிமிட ஆட்டம். கடைசி 4 நிமிட ஆட்டம். Catcher out, 1 point. ஒரு சின்ன மாற்றம். அடுத்து நடைபெற வேண்டிய போட்டி உடனடியாக உங்கள் நடைபெறும். எந்தவித சுணக்கமும் இல்லாமல் உடனடியாக நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அழகான ஆட்டம். ஒரு புள்ளிக்காக போராடுகிறார்கள். கடைசி 3 நிமிட ஆட்டம். அடுத்து ஆட வேண்டிய அணியினர் ஜான் தாமஸ் இறங்க வேண்டும். அருமையான ஒரு ஆட்டம். போனஸுக்கான முயற்சி. ஒரு போனஸ் புள்ளியும் 27 புள்ளிகளுடன் செட்டிக்குளம். கடைசி 2 நிமிடம். அழகான ஒரு ஆட்டம். நிமிட ஆட்டம். அடுத்து ஆட வேண்டிய ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரம் அணியினரும் ஆங்கர் அணி சாத்தான்குளமும் உடனடியாக விளையாட்டு போட்டி நடைபெறும். வராத பட்சத்தில் அந்த அணி 30 வினாடி கொடுக்கப்படும். அந்த 30 வினாடியிலும் உள்ளே வரவில்லை என்றால் அவர்கள் ஸ்கிராட்ச் செய்யப்படுவார்கள். செட்டிக்குளம் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றிக்காக போராடிய கூடங்குளம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த ஒரு ஆட்டத்தை நீங்கள் இரு அணியினரும் இந்த மக்களுக்கு காண்பித்ததற்காக உங்களுக்கு மீரான்குளம் கபடி குழுவின் சார்பாகவும் மீரான்குளம் கிராமத்தின்